கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். We have come to the end of the year. We must desire and long for our God to speak to us. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டதான அனுபவத்தை வாஞ்சிக்க வேண்டும் என்று நாட்களில் வேதவசனத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். These days we have been learning, that is on the basis of the word of God, what should be our experience for our God to speak to us. தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்னார், நீ எளிமை பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னோடு பேசுகிறேன். Our Lord told the prophet Ezekiel, go to the plain and I will talk with thee there. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். If our Lord should speak to us, we need to desire the experience of the valley, then our Lord surely speaks to us. கேராரின் பள்ளத்தாக்குடைய அனுபவத்தை பற்றி நாம் படித்தோம். We studied about the valley of Gerar. எப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவத்தை பற்றி நாம் கடந்த வாரத்தில் சில காரணங்களை தியானித்தோம். Last week we meditated certain things about the valley of Hebron. இன்றைக்கு ஒரு பள்ளத்தாக்குடைய அனுபவத்தை பற்றி நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். Today I desire to tell you about another valley. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Let's read Ezekiel 3:21. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். And the hand of the Lord was upon me, and he said unto me, arise, go forth into the plain, and I will there talk with thee. எசேக்கியேலே, நீ எளிமை பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னோடு பேசுகிறேன். Ezekiel, arise and go to the plain, and I will talk with thee there. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். If a Lord should speak to us, we need to desire the experience of a valley. எசேக்கியேலே, நீ எளிமை புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னோடு பேசுகிறேன். பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னோடு பேசுகிறேன். Ezekiel, arise and go to the plain, and I will talk with thee there. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது எரிகோவின் பள்ளத்தாக்கை பற்றி நாம் படிக்கிறோம். When we read Deuteronomy 34:3, we read about the valley of Jericho there. எரிகோவின் பள்ளத்தாக்கை பற்றி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். We read about Jericho there. வாசிங்க. தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பெரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமானான பூமியை காண்பித்தார். And the south and the plain of the valley of Jericho, the city of palm trees unto Zoar. எரிகோன் பள்ளத்தாக்கை பற்றி இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். Here we read about the valley of Jericho. இன்றைக்கு தேவச்சனமாய் நமக்கு எரிகோ பள்ளத்தாக்குடைய அல்லது எரிகோட அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய அனுபவத்தோடு நாம் கடந்து போகலாம். When we the people of God receive the experience of the valley of Jericho, surely we can have the experience of our God speaking to us. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எரிகோல அவர் செய்த சில காரியங்களை பற்றி நாம் படிக்கிறோம். In the New Testament period, during the days when our Lord Jesus did the ministry, we read about certain things which he did in Jericho. இயேசுக்கும் எரிகோவுக்கும் சம்பந்தப்படுத்தி இத்தனை காலம் நாம் படிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக நான் ஏவப்படுகிறேன். We read many things related with the things of our Jesus and Jericho, but today I want to specially mention one thing. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பல இடங்களுக்கு சென்றார். எரிகோதான ஒரு இடத்துக்கு கூட இயேசு சென்றார். During the days when our Jesus did the ministry, he visited various places. He also visited Jericho. இயேசு எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அந்த இடத்தின் மக்கள் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக வேதவசனத்தில் வாசிக்கிறோம். We read in the word of God, wherever our Jesus went, the people received the blessings from him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்க போனதா எல்லா இடத்துல ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். Where all our Jesus went, in all those places the people received the blessings. சிலர் அவரை காணும்படியாக வந்தார்கள், சிலர் அவரை தொடும்படியாக விரும்பினார்கள், சிலர் அவருடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். Some people desired to see him, some people desired to touch him, some people heard his word and they felt glad. இயேசு சிலரை தொட்டார், அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவை தொட்டதான ஒரு ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ கூட சுகத்தை பெற்றுக்கொண்டாள். Many people touched our Jesus, they were healed. We read about a woman who touched Jesus and she was healed. இயேசு சிலரை தொட்டார், இயேசுவை சிலரை தொட்டார்கள். Our Jesus touched some people touched him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் ஜனங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. Like manner the ministry of our Lord Jesus Christ was a great blessing to the people. இவ்விதமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது எரிகோதான இடத்துக்கு இயேசு போனார். When he was doing the ministry, once he visited this place Jericho. அந்த சம்பவத்தை பற்றி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read about that incident in Mark 10 chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 வசனம் முதல் 52 வசனம் வரைக்கும் நாம் படித்தால் அங்க நடந்ததான சில சம்பவங்களை பற்றி வாசிக்கிறோம். Mark 10:46 to 52, we read about certain incidents that happened there. எரிகோ இடத்துல இயேசு போகும்போது வழி அருகிலே உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். When our Jesus was passing by, a man who was sitting on the wayside, he was begging for அவன் alms. பிச்சை கேட்கிற நோக்கமே அவனுக்கு பார்வை இல்ல, குருடனா இருந்தான். ஆகவே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். The purpose of his begging alms is that he did not have eyesight, he was blind. இயேசு அந்த இடத்துல போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே சத்தம் போட்டு
இயேசு கூப்பிட ஆரம்பித்தார். When he heard that Jesus was passing by, he just shouted, raised his voice and cried aloud. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இயேசு சத்தம் போட்டு கூப்பிடுகிறார். We find that he cried aloud, Jesus, the son of David, have mercy upon me. அந்த சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் தமிழ்ல மட்டும் அதை வாசிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எரிகோவில் நடந்ததான சம்பவித்ததான ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். Here we heard being read that is a miraculous incident that took place in Jericho. இந்த பார்வை இல்லாத குருடன் எத்தனை வருஷங்களாக இந்த எரிகோவில் இருந்தானோ நமக்கு தெரியவில்லை. We do not know how many years this blind beggar was there in Jericho. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், எரிகோவில் சுகம் பெற்றதான ஒரு மனுஷனை பற்றி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். But one thing is sure, that is we read, that is the blind man who received eyesight in Jericho. எத்தனை வருஷங்கள பார்வை இல்லாத மனுஷன் இப்பொழுது பார்வையை பெற்றுக் கொண்டான், சுகத்தை அடைந்தான், இயேசு பின்னாலே சென்றான். A man who did not eyesight for many years, now he got the sight and he also followed Jesus. இது எரிகோவில் நடந்ததான ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். This is a miraculous experience that took place in Jericho. இன்னைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். Today we have come to the presence of God with what kind of an experience have we come? எழுத்தின்படி நமக்கு எல்லாருக்கும் பார்வை உண்டு, எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. அதே வேளையில ஆவிக்குரியதான விதத்துல நாம் பார்வை எழுந்து போனவளா தெய்வ சமூகத்தில் காணப்படுகிறோமா? Literally you and I have got eyesight, but in the spiritual angle are we seen in a state losing our eyesight in the presence of God? 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஒரு 6 காரியங்களை சொல்லிவிட்ட பிற்பாடு இவைகள் இல்லாதவன் கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறான்னு சொல்லுகிறார். 2 Peter 1st chapter, after Peter mentions lists about 6 things, he says that these people are blind. இவைகள் இல்லாதவன், one who does not have these, இவைகள் இல்லாதவன் கண் சொருகி போனதான குருடனை போல இருக்கிறார். ஒரு 6 காரியங்களை சொல்லிவிட்ட பிற்பாடு சொல்லுகிறார், இவைகள் இல்லாதவன் கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறார். after he lists 6 things, he says one who does not have these is like a blind man. அப்படின்றால் அங்கு சொல்லப்படுதான காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் எனக்குள்ள இல்லாட்டாலும் கூட நான் கூட பிளைண்ட் மேனா உன் முன்னால நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுடைய விஷயத்தில் இல்லாட்டாலும் கூட நீ கூட கர்த்தருக்கு முன்பாக பார்வையில்லாத தான் நீங்க இருக்கிறீர்கள். If so, even if I don't have one out of those things which are listed 6, then I'm a blind person, you are also a blind person like that before God. வாசிங்க 6ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. Read from verse 6. ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தெய்வ பக்தியையும், தெய்வ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். And to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness kindness, and to brotherly kindness charity. For if these things be in you and abound, then make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. But he that lacketh these things is blind and cannot see afar off, and hath forgotten that he was purged from his old sins. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒரு 6 காரியங்களை சொல்லிவிட்ட பிற்பாடு இவைகள் இல்லாதவன் கண் சொருகி போன குருடனை போல இருக்கான்னு சொல்லுகிறார். After saying 6 things, he says one who does not have these is a blind person. ஞானம் இல்லாதவன், one who does not have knowledge, இச்சை அடக்கம் இல்லாதவன், one who does not have temperance. இவ்விதமாய் பல கால வாசிக்கிற நம்முடைய வேதமத்தில் வாசித்து பாருங்கள், 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. You can read in your Bible, 6 things are mentioned over there. ஞானம், இச்சை அடக்கம், பிற்பாடு பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இவைகள் இல்லாதவன் எவனோ கண் சொருகி போனதான குருடனை போல இருக்கிறான். One who does not have knowledge, temperance, patience, godliness, brotherly kindness and charity, when he is blind.
கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு அன்பில்லாதவன். இவெல்லாம் இருந்த அன்பில்லாதவன் கண் சுருங்கி போன குருடனை போல இருக்கிறான். At the last it is said, one who does not have charity or love, he is a blind man. இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலவரத்தோட நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? Today in what state have we come to the presence of ஒரு God? அன்பில்லாமல், தேவ அன்பில்லாமல், மனுஷனை நேசிக்கிறதா ஒரு அன்பில்லாமல் நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருந்தால் இதான் கர்த்தருடைய பார்வையில நாம் பார்வை இழந்து போனதான மனுஷனா நாம் இருக்கிறோம். Had we come to the presence of God without the love of God and also without the love of a brethren, we are only like a blind person in his sight. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பரிசுத்த பவுல் அன்பை பற்றி ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி வைத்திருக்கிறார். Saint Paul has set apart a chapter itself based on love. அன்பை பற்றியே ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். He has set apart a chapter itself. 1 அதிகாரத்தை வாசிக்கும்போது அந்த அதிகாரத்தை அன்பை பற்றி தான் நாம் படிக்கிறோம். 1 Corinthians 13 chapter we read entirely about love. அப்படினா எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், நமக்குள்ள ஒரு அன்பு இல்லாமல் போனால், சகோதர ஸ்நேகம் இல்லாமல் போனால் நாம் கர்த்தருடைய பார்வையில நாம் குருடர்கள் தான் இருக்கிறோம். We have might many things, but when we do not have this love, when we do not have the brotherly love, surely we are blind in his sight. இப்படிப்பட்டதான ஒரு அன்பு இல்லாமல் போனால் கர்த்தருடைய பார்வையில நாம் பார்வையில்லாதவனா காணப்படுகிறோம். When we do not have this love, we also are without eyesight in his presence. இந்த அனுபவத்தோடே நாம் போய் கொண்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. இன்றைக்கு எரிகோவுடைய அனுபவம் உண்டாக வேண்டும். எரிகோல ஒரு கூடன் சுகமாக்கப்பட்டது அனுபவம். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீங்க? We keep on going like this. Surely our Lord cannot speak to us. Today we need to get the experience of the blind man who was healed in Jericho. சபையில்தான விசுவாசம் எல்லாரும் ஐக்கியத்தோடு அன்பா இருக்க வேண்டும். அந்த அன்பு இல்லாமல் போனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் குருடர்களா இருக்கிறோம். The believers in the church must have a fellowship. If we don't have that love, we are blind in the sight of God. சகோதர ஸ்நேகத்தோடு அன்பு கூட்டுங்கள். சகோதர ஸ்நேகத்தோடு அன்பு கூட்டுங்கள். சகோதர ஸ்நேகம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இவைகள் இல்லாதவன் கர்த்தருடைய பார்வையில் குருடனா இருக்கிறான். கண் சுருங்கி போன குருடனா போல இருக்கிறான். We need to have the brotherly love. We need to have the brotherly kindness, and one who does not have it, he is a blind man in the sight of God. நாம் நேசிக்கிறவளை நேசிக்கிறோம், ஆனா நம்ம வெறுக்கிறவளை நாம் நேசிக்கிறோமா? We love the ones who love us, but do we love the one who hates நம்ம us? நேசிக்கிறோம், அதிகமா நேசிக்கிறோம். யாரை நம்ம வெறுத்தா எங்க பழி வாங்கலாம்னு சொல்லி காத்துட்டு தான் இருக்கிறோம். பழி வாங்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கிறோமே, அது சகோதர ஸ்நேகமா, அன்பா? We love those who love us, but we do not love the ones who hate. We are waiting in order to take revenge. Is that a brotherly love or kindness? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இது God. ஏசாவுடைய ஆவி. This is the spirit of Esau. யாக்கோபை காட்டுக்குள் இருப்பது ஏசாவின் ஆவி. And this is the spirit of Esau to betray Jacob. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த யாக்கோபு, அவனை காட்டி கொடுக்கிறான் சத்துருக்களுக்கு இந்த ஏசா. We find that he is just running, but Esau just betrayed Jacob to the enemies. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இது God. சகோதர ஸ்நேகமா? Is this brotherly kindness? யாரை காட்டி கொடுக்கலாம், யாரை பற்றி பழி வாங்கலாம், யாரை பழி சொல்லலாம், யார் கெட்ட காரியங்கள் செய்யறாங்க, இதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இது சகோதர ஸ்நேகமா, இது அன்பா? We are just watching out what error is being done by the others. We want to take revenge. We really want to do vengeance. Is this இப்படிப்பட்ட brotherly அனுபவம் kindness? மாறாமல் போனால் நிச்சயமாக பள்ளத்தாக்கின் அனுபவம் அல்ல. அங்க கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார். If this experience is not changed, this is not the experience of the valley. Our Lord will not speak to ஆக us. தேவச்சனமாகிய நாம் சபையில் எல்லாரும் ஐக்கியத்தோடு ஒன்றாக இருக்க வேண்டும். சகோதர ஸ்நேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அதோட அன்பையும் காத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் போனால் வெளியரங்கமான கண்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய பார்வையில நாம் பார்வையில்லாதவங்களா தான் இருக்கிறோம். We the people of God, we need to have fellowship with one another in the church. We need to have that brotherly kindness and love. If not outwardly, we might have physical eyes, but we have no eyesight in the sight of our God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எரிகோவிலே இந்த பார்வையில்லாத மனுஷன் பார்வையை பெற்றுக்கொண்டார். We find in Jericho, this man who did not have eyesight got his sight. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தம் போட்டு இயேசுவை கூப்பிட்டார். He cried aloud and called out Jesus, saying, "Oh Jesus, son of David, have mercy on me." அப்பொழுது இயேசு நின்று கொண்டு அவனை கூட்டி வாருங்க, அவனை கொண்டு வாங்க, அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொல்லி அனுப்பினார். Then our Jesus sent someone in order to bring him to near him. அப்புறம் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? Then do you know what is the thing that he did? 50 வசனத்தை வாசிங்க. Read verse 50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். And he, casting away his garment, rose and came to Jesus. உடனே மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழும்பி இயேசுவினிடத்தில் வந்தான். Immediately he cast his garment and he also came to our Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த எரிகோவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் செய்ய வேண்டியதான சில காரியங்கள் உண்டு. If we have to receive the experience of Jericho, we also have to do certain things in the presence of உடனே அவன் எழும்பி தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். He just rose,
cast away his garments immediately and came to Jesus. அவன் தாமதிக்கவில்லை. இயேசு கூப்பிடுகிறான் சொன்ன உடனே எழும்புறான். உடனே தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். He did not tarry at all, he did not delay. Immediately he started to do his work when he was called by Jesus. தேவச்சனமாகிய நாம் எரிகோவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உடனே செய்தான சில காரியங்கள் உண்டு. நாம் உடனே என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியம் நான் சொல்லுகிறேன். If we the people of God should receive the experience of Jericho, we need to do things immediately. I want to mention 3 things which you have to do without delay. உடனே செய்தான சில காரியங்களை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் உடனே செய்தான ஒரு 3 காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு 3 காரியம் நான் சொல்லுகிறேன். We read many things in the word of God which we have to do without delay. I would like to mention 3 things especially which we have to do. நாம் உடனே செய்தான காரியங்கள் இதான் எரிகோவின் அனுபவம். உடனே செய்தான காரியங்கள். This is the experience of Jericho. This is what we have to do immediately. நான் உடனே என்ன செய்ய வேண்டும்? Immediately what should we do? வசனத்தை கேட்கும்போது உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றி வாசிக்கிறோம். When we hear the word of God, we must gladly accept it. We read about that. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும்போது உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டார். When we read Mark 4:14, that is when they heard the word of God, they accepted it with gladness. 4:16 உடனே சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டார். They accepted the word of God immediately with gladness in 4:16. வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டோம். போதும். Who when they ever heard the word immediately receive it. வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு. When they heard the word of God, they accepted with joy. இது எரிகோவுடைய ஒரு அனுபவம். This is an experience of Jericho. எரிகோவின் கொடுமுடி ஜீவிதத்தில் காணப்பட்ட அனுபவம் என்ன தெரியுமா? இயேசு அழைத்த உடனே டிலே பண்ணவே இல்லை, தாமதிக்கவே இல்லை. உடனே அவன் செய்த காரியம் உடனே இயேசு கிட்ட போயிட்டான். The experience of the blind man in Jericho, when Jesus said immediately he did it, he did not delay at all. ஆக தேவச்சனமாகிய நம்மோட கர்த்தர் பேச வேண்டும் என்றால் நாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? எத்தனை வசனத்தை கேட்கிறோமே, டிலே பண்ண கூட கேட்ட உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். Therefore we the people of God, when we hear the word of God with joy and gladness, we must accept it immediately without delay. எத்தனோ கன்வென்ஷன் நாம் சொல்லுகிறோம், பலவிதமான பாசமான மெசேஜை கேட்கிறோம், ஆனா வசனத்தை கேட்கும்போது உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோமா? We go to many conventions, hear many messages of the pastors. Do we joyfully accept here when we hear the word of God? நமக்கு சாதகமான வசனம் தான் ஏற்றுக்கொள்கிறோம், பாதகமான வசனம் தான் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், தள்ளிடுவோம். When the word of God is favorable, we accept it, but when it is not favorable, we reject it. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. குடும்பத்துல வசனத்தை கேட்ட உடனே வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல பேர் சொல்லுவாராம் அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட, பாத்தியா இன்னைக்கு வசனம் எல்லாம் உனக்கு தான், பாரு எப்படி பேசுறார் ஆண்டவர். அவருக்கு கிடையாது, இவங்களுக்கு தான் வசனம். In a home, a brother used to tell, that is his wife saying that, see what all passes, what all the verses only for you. That is as though it is not for him. அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் வசனம் பேசப்படும் போது எனக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக தான் நான் பேசுகிறேன். உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். Don't say like that. When the word of God is spoken, you have to accept it. It is spoken only for me. You have to accept it with gladness. உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept it immediately with gladness. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். A pastor was preaching. பிரசங்கம் முடிச்ச உடனே வீட்டுக்கு போனா அவங்க மிஸ்ஸஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஒரு கோழி அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. And every day after the pastor goes out, that is after the message, his wife used to prepare good chicken and give him. அன்றைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. That day the pastor preached saying that you should not steal, tell a lie. வீட்டுக்கு போனா கோழியும் கிடையாது, மண்ணாங்கட்டி ஒண்ணும் கிடையாது. When he went home, there was no chicken or anything. ஒரு கோவம் வந்துச்சு. He felt angry. எங்க சிக்கன் எங்க? Where is the chicken? இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணீங்களையா, நான் மனம் மாறிட்டேன். You preached no today, so I've changed my என்ன mind. சம்பவித்தது? What happened? ஒவ்வொரு நாளும் கோழி நான் திடி தான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க திடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, நான் மனம் மாறிட்டேன். Every day I used to steal the chicken and prepare for you, but today I have really repented, changed. பாஸ்டர் சொன்னாரா, ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லடி. Then that pastor said the doctrine is only for the other people, not for you. உனக்கு கிடையாது உபதேசம், நீ திடிட்டு வா நான் சாப்பிட்டு தானே அர்த்தம். It means that you steal and come and I will eat it. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. அருமையான தேவச்சனமே, வசனங்கள் நம்மோட பேசும்போது நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். Beloved people of God, when the word of God is spoken to us, we have to accept it joyfully. கர்த்தருடைய வசனம் நம்மோட பேச காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம பேசுறபடினா நம்ம நிலவரத்தை காட்டி கொடுக்கிறார். எங்க இருக்கிறோம் நிலவரத்தை காட்டி கொடுக்கிறார். வசனம் மூலமா நம்ம நிலவரத்தை காட்டி கொடுக்கிறார். Do you know the reason why our Lord speaks to us? When he speaks the word of God, he just tells us in what state we are. ஆக கர்த்தருடைய வசனம் நம்மோட பேசப்படும்போது நிச்சயமாக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும். When we hear the word of God, how should we accept it? You should accept it with gladness. Only then the word of God will work in you. கர்த்தருடைய வசனம் பேசப்படும்போது நாம் எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம்? When the word of God is spoken to us, how many of us accept it with இது எனக்கு gladness? இல்ல அவங்களுக்கு என்று சொல்லி மற்றவங்களுக்கு என்று சொல்லி நாம் யோசிக்கிறோமா?
Do we think that this is for him, this is for her? கர்த்தருடைய வசனம் பேசப்படும் போது அந்த வசனங்களை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When the word of God is spoken to us, we have to gladly accept எப்படி it. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும்? How should you gladly accept it? உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். டிலே பண்ணவே கூடாது. கர்த்தருடைய வசனம் கேள்விப்பட்டவுடனே இது எனக்கு தான் என்று சொல்லி உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். You should not delay at all. Immediately you have to accept the word of God. It is spoken for me only. ஆண்டவருடைய வசனம் பேசப்படும் போது உடனே சந்தோஷத்தோட யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனம் அவருடைய ஜீவிதத்துல கிரியை செய்யும். When the word of God is spoken, whoever immediately accepted with gladness, that word will work in them. ஆக தேவச்சித்தமாக நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்ன தெரியுமா? உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எரிக்கக்கூடிய ஒரு அனுபவம். Therefore we the people of God, when we hear the word of God, we must accept it immediately with gladness. இந்த குருடன் இயேசு அழைத்த பிற்பாடு உடனே எழும்பி போகிறார். இயேசு சந்திக்க உடனே எழும்பி போகிறார். When Jesus called this blind man, immediately he went up to meet him. ஆக தேவச்சித்தமாக நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்புக்கொடுப்போம். Therefore when we the people of God hear the word of God, we must surrender our body, soul and spirit to accept his word. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு சிலரை அழைக்கிறார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை நீ மனுஷன் பிடிகளா மாற்றுவேன் சொன்ன உடனே அழைப்பு கொடுத்த உடனே இயேசு பின்னால போயிட்டாங்க. In Matthew 4:22 we read that Jesus also calling some people, follow me, I will make you fishers of men. As soon as they got the invitation or call, they immediately followed him. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். And they immediately left the ship and their father and followed him. பேதுரு யாக்கோபுவை பற்றி வாசிக்கிறோம். இயேசுவை பின்பற்றி மாறுகள் சொன்ன உடனே இயேசு பின்னால போயிட்டாங்க. We read about this Peter and John, all this when they heard the word of God, word was called, immediately they followed him. தங்களுடைய படவையும் தகப்பனை விட்டு இயேசு பின்னால போயிட்டாங்க. They left their ship, their father and followed him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இது God. ஆண்டவருடைய வசனம் நம்மோட பேசும்போது அல்லது கர்த்தர் நம்மோட பேசும்போது உடனே எடுக்கிறதான டிசிஷனை காட்டுது. உடனே தீர்மானம் எடுக்கணும். When the word of God is spoken to us, when our Lord speak to us, it shows that we have to take a decision immediately. தீர்மானத்தை எடுப்பதற்கு டிலே பண்ண கூடாது. தீர்மானத்தை எடுப்பதற்கு நான் அப்பா கிட்ட கேக்குறேன், அம்மா கிட்ட கேக்குறேன், மாமா கிட்ட கேக்குறேன், அங்க கேக்குறேன்னு சொல்ல கூடாது. ஆண்டவர் பேசும்போது உடனே தீர்மானம் எடுக்கணும். டிலே பண்ணவே கூடாது. When our Lord speaks, we must take an immediate decision. We must not delay. We must not say, I'll ask my parents, I'll ask my uncle, this and that. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. ஞானம் எடுக்கிற விஷயமானாலும் ஊழியத்துக்கு விஷயமானாலும் அல்லாட்ட சில காரியங்களை தீர்மானம் செய்ய முடியாது. ஆளுக்கு செய்த முன்னேறி போவதற்கு தீர்மானம் செய்வதற்கு don't delay. ஒருபோதும் நான் தாமதிக்கவே கூடாது. Whether it is coming to the ministry or whether it is any spiritual angle in your spiritual life, whatever it might be, to take a decision you must never delay. You should do. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு டிலே பண்ண கூடாது. You must never delay to take baptism. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆண்டவர் பேசின உடனே தீர்மானிக்கணும். ஆண்டவரே நிச்சயமாக நான் ஞானம் எடுக்கிறேன் தீர்மானிக்கணும். டிலே பண்ண கூடாது. When God speaks to us to take water baptism, we must not delay, immediately decide to do it. ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறி போவதற்கு கர்த்தர் என்ன டிசிஷன் எடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஏவுதல் தருகிறாரோ, இந்த டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி என்னென்ன காரண கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரோ, டிலே பண்ண கூடாது, தாமதிக்க கூடாது, உடனே தீர்மானிக்கணும். To go forward in our spiritual life, whatever our Lord says, immediately we should take decision. We should not delay at all. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of சில God. ஞானம் எடுப்பதற்கு டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. Some people will delay also to take water baptism. இத போல கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு எத்தனோ கால தாமதம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. Like manner, some people to do many things of the Lord, they will keep on delaying. ஆண்டவர் எந்த காரியத்தை நமக்கு செய்ய முடியாத ஏவுதல் தருகிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு ஒருபோதும் தாமதிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு ஏவுதல் தந்தா அந்த காரியங்களை உடனே செய்யலாம். Whatever thing our Lord urges us to do, we should never at all delay, but immediately do that. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்போது சில காணிகளை கொண்டு வர சொல்லி மோசே மூலமா கர்த்தர் சொன்னார். Our Lord told through Moses to people to bring the offerings to make the tabernacle. இத்தனை பேர் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. Many people brought the offerings. அவங்களே திராணிக்கிறது போல காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. And they came and gave the offerings. ஆசரிப்பு கூடார ஊழியம் நடந்து கொண்டே இருக்கு. And the work of the tabernacle was going on. ஆனால் சிலர் தாமதமாக காணிக்கை கொண்டு வந்தாங்க. But some people brought the offerings delayed late. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. Then Moses asked our Lord, ஆசரிப்பு கூடாரத்துல வேலை முடிஞ்சது, ஆனா காணிக்கை வந்துட்டே இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? Lord, the work of the tabernacle is over, but still the offerings are coming in. What should I do? ஸ்டாப், நிறுத்தி, நீ வேண்டாம். Then our Lord said, stop. இனி வேண்டாம், யாரும் ஆசை கொடுத்து காணிக்கை கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடு. அப்படி ஒரு யோசனை இருக்கு. And you just tell them not to bring the offerings for the tabernacle. டிலே பண்ணோட காணிக்கை அங்கீகரிக்கவே இல்லை. That is, the delayed offerings were not accepted. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆண்டவருடைய ஜீவிதத்துல ஏவுதலை கொடுத்தார். ஏவுதலை கொடுத்தாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்கல. கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னெல்லாம் காண கொடுக்கணும்னு ஏவப்பட்டார்களோ உடனே தாமதிக்காமல் கொடுத்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். தாமதித்ததான காணிகள் ஆலயத்துக்கே வரல. And that is in some people life, whether he calls for the ministry, immediately they surrendered themselves, that is, but the delayed offerings, they were not at all accepted. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. A convention was going on. ஒரு விசுவாசி யோசித்தாராம்,
ஃபெய்த் அதாவது கன்மிஷன் நடத்தும் போது அவருக்கு அரிசி கொடுக்கணும்னு சொல்லி ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் இருக்கு. ஆனா என்ன யோசிக்கிறார், எப்போ ரைஸ் குறையுமோ அப்ப கொண்டு போய் கொடுக்கலாம். Then there was an urging in the brother to give rice for that convention, but what he thought was that when the rice is really decreased state, then I will go and give it. ஒரு நாளும் கிச்சன்ல வந்து பார்க்க ரைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, டிக்ரீஸ் ஆகல. Every day he came to the kitchen and he saw the rice was not decreasing but increasing. இருக்குல்ல, நாளைக்கு கொடுக்கலாம். Then he thought, I'll give it tomorrow. நாளைக்கு கொடுக்கலாம். I'll give it tomorrow. நாளைக்கு கொடுக்கலாம். Tomorrow. நாளைக்கு கொடுக்கலாம். Tomorrow. 4 நாள்ல கன்வென்ஷன் முடிஞ்சு போச்சு. 4 days a convention was அவர் over. கொடுக்கறதான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. He did not get a chance to give the rice. Don't delay. Don't delay. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காலை செய்வதற்கு நாம் ஒருபோது தாமதிக்க கூடாது. தாமதித்தால் பிற்பாடு நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமே போய்விட்டோம். What our Lord says, we must never at all delay to do that. If not, later we won't get a chance at all to. ஊழியத்திற்கான வாலிபனை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும் என்றான ஒரு ஏவுதல் கொடுத்தால் நிச்சயமாக டிலே பண்ணாதீங்க. அதை பிற்பாடு உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு தருணம் இல்லாமலே போய்விடும். The youngsters who want to come out for the ministry, when the Lord really gives you a urging, you have to immediately obey, otherwise you will not get a chance. அது பிற்பாடு ஆண்டவரே நான் ஊழியம் செய்யலையே, ஊழியத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி யோசித்தால் பிற்பாடு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. And you just keep thinking, oh, I'm not able to serve God, I need to go for the ministry, you will not get a chance later. இதான் இந்த யாக்கோபுக்கும் பேதுருக்கும் யோவானுக்கும் நடந்த சம்பவம். This is an incident that happened to Peter, James and John. இயேசு ஒரு அழைப்பு கொடுத்த உடனே இயேசு பின்னால போயிட்டாங்க. As soon as Jesus gave a call, immediately they followed him. தங்களுடைய பறவையும் தங்களுடைய தகப்பனாரை விட்டு இயேசு பின்னால போயிட்டாங்க. They left their ship and their father and they followed him. ஆக தேவச்சனமாய் நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஏவுதல் தருகிறாரோ அந்த காரியத்தை உடனே செய்ய வேண்டும். செய்யாமல் போனா நீங்க டிலே பண்ணிட்டே இருந்தால் பிற்பாடு செய்யக்கூடாத ஒரு வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காம போய்விட்டோம். Therefore, whatever urging our Lord gives us, we should do that immediately. In case we delay, we will never get a chance after that at all. ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருக்கு தருணம் கொடுத்த பிறகு நான் கூட கொஞ்சம் தள்ளிட்டே போயிட்டே இருந்தேன். After the Lord gives a chance, that is to serve the Lord, if we keep on delaying. காத்து கொடுத்து வந்திருக்கேன், ஊழியத்துக்கு போகணும்னு ஒரு வாஞ்சை, ஆனா கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருக்கு. இப்போ வேண்டாம், கொஞ்சம் வருஷங்கள போகட்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். And that is the tarry meeting. I was just thinking, okay, I wanted to go to the ministry, but not now, a little later. ஒரு ஊழியக்கார சகோதரி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. A worker sister prophesied, என் மகனே வாலிபனே உன்னை நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நீ வா. my son, oh young man, I am calling you for the ministry. நான் யோசித்தேன், எத்தனை வாலி பிள்ளைங்க இருக்காங்களே, எனக்கு அல்ல இந்த அழைப்பு எனக்கு கிடையாது, மற்றவனுக்கு இருக்கலாம்னு சொல்லி நான் யோசித்து மௌனமா இருந்தேன். Then I was quite thinking, this calling is not for me. There are so many other youngsters also there. மறுபடியும் அதே சகோதரி ஒரு தீர்க்கதரிசனம், நீ இப்படி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னைதான் நான் அழைக்கிறேன், நீ ஊழியத்துக்கு வா. நான் யோசித்தேன், இதே போல எத்தனோ வாலி பிள்ளைங்க யோசித்திருப்பாங்க, எனக்கு அல்ல, நான் யோசித்து கொண்டிருந்தேன். Then again that worker sister prophesied, oh, you are thinking about it, I am calling you only. I thought there were many youngsters also thinking like me. மூன்றாம் தடவை அதே சகோதரி பயங்கரமான சத்தத்தை சொன்னாங்க, வாலிபனே உன்னைதான் நான் அழைக்கிறேன், நான் என்னென்ன நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. இனி நீ ஊழியத்தை ஒப்பு கொடுக்காம போனா உன்னுடைய பேரை சொல்றேன், பயந்துட்டேன். And the third time also the sister prophesied with a very loud voice what all I thought she prophesied, and she said, if you do not tell you, that is if you do not come now, then I will surely tell your name. உன்னுடைய பேரை சொல்லுவேன். பேரை சொன்னா பக்கமா ஆண்டவரே வேண்டாம் சாமி, பேரை சொல்ல நான் வந்துடுறேன். Then I will tell your name. If he tells my name, I will really feel embarrassed. So I said, Lord, don't tell my name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. அவங்கள வாலிப பிள்ளைகள் சகோதர சகோதரிக்கு ஏதாவது ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் நீங்க அழைப்பை தாமதிக்காதீங்க, டிலே பண்ணாதீங்க. பிற்பாடு நீங்க ஊழியத்துக்கு வராத விஷயத்துக்காக நீ மனஸ்தாபப்பட வேண்டியதா இருக்கும். Therefore, the young brothers and sisters, if you have an urging or calling, don't ever delay to come to the ministry. Later you will have to feel sorry about it. ஆக கர்த்தர் நமக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாம் உடனே செய்ய வேண்டும், நாம் தாமதிக்க கூடாது. பேதுரு, யோவான், யாக்கோபு இயேசு அழைத்த உடனே இயேசு பின்னால போயிட்டாங்க. Whatever our Lord tells us to do, we must do it immediately without delay. Peter, James and John, soon as they were called, they immediately followed him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மூன்றாவது அனுபவம் பேதுரு பற்றி வாசிக்கிறோம், உடனே மனக்கசந்து அழுதான் என்று வாசிக்கிறோம். And we also read about Peter, that incident, how he wept bitterly. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61 62 வாசிக்கும்போது பேதுரு உடனே மனக்கசந்து அழுகிறார். When we read Luke 22nd chapter verses 61 and 62, we read that Peter wept bitterly. இது எந்த சந்தர்ப்பம்? In what situation? இயேசு மறுதலித்ததான ஒரு சந்தர்ப்பம். The situation when he denied Jesus. இயேசு சொன்னதான வார்த்தை அந்த வேளையில நினைவுக்கு வந்து உடனே மனக்கசந்து அழ ஆரம்பித்தார். He thought about the words of Jesus and he immediately wept bitterly. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை
உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதார். And the Lord turned and looked upon Peter, and Peter remembered the word of the Lord, how he had said unto him, before the cock crow, thou shalt deny me thrice. And Peter went out and wept bitterly. இயேசு சொன்னதான வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு உடனே மனம் கசந்து அழ ஆரம்பித்தார். He remembered the words of Jesus and immediately wept bitterly. நீ என்னை 3 தடவை மறதைப்பாய். You will deny me thrice. இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. And the words of our Jesus just took place as it இப்பொழுது was told. அந்த வார்த்தையை தன்னுடைய மனதில் கொண்டு வந்து ஐயோ இயேசு சொன்னது உண்மைதானே, இயேசு சொன்ன வார்த்தை உண்மைதானே, அதை யோசித்து யோசித்து மனக்கசந்து அழகிறார். Now he was reminded of the words of our Jesus. Oh, it is right what he said, and he wept bitterly. ஆக நம்முடைய ஜீவிதத்தில் ஏதாவது குற்றங்களோ குறைகளோ ஏதாவது வந்தால் நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் பேசும்போது ஐயோ கர்த்தர் நம்மோட பேசுகிறாரே என்று சொல்லி உடனே மனக்கசந்து அழ வேண்டும். அது வெளியே வரணும். குற்றங்களோ குறைகளோ எதுவாக இருந்தாலும் வெளியில வரணும். Therefore, in our lives, when shortcomings and faults come, when our Lord speaks to us, immediately we must weep bitterly and come out of those faults and mistakes. இருதயத்தையும் மனதையும் கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. We should never harden our hearts and minds. அந்த வேளையில நம்மோட பேசும்போது உடனே மனக்கசந்து அழக்கூடியதான அனுபவம் உண்டாக வேண்டும். இது எரிகோவுடைய ஒரு அனுபவம். From time to time, when our Lord speaks to us, we must weep bitterly. This is the experience of Jericho. இதான் பேதுரு மனக்கசந்து உடனே மனக்கசந்து அழுது விட்டான். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். Peter wept bitterly, and our Lord also accepted that. மனக்கசந்து உடனே மனக்கசந்து அழுதான். அந்த ஒரு அனுபவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். He wept bitterly, and our Lord also accepted that. ஆக வீட்டிலிருந்து இயேசு கூட பேதுரு தனக்கு காண்பித்தார். And our resurrected Jesus also appeared to Peter. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆக நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் வசனம் பேசப்படும்போது நாம் நிச்சயமாக மனக்கசந்து அழக்கூடியதான அனுபவம் உண்டாகுதா இல்ல அவட்ட மனதை நாம் கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமா? When the word of God is spoken to us, do we weep bitterly, or is our heart and mind hardened? நம்முடைய ஜீவிதத்திலே வசனத்துக்கு விரோதமான சில காரியங்கள் நேரிடும் போது வசனங்கள் நம்மோட குத்தப்படும் போது பேசப்படும் போது இது உண்மைதானே என்று சொல்லி மனக்கசந்து அழுது அந்த குற்றங்கள் குறையிலிருந்து வெளியே வருகிறோமா இல்லாட்டா செய்த குற்றங்களையே செய்து கொண்டே இருக்கிறோமா? When the word things are done that is contrary to the word of God, and the word of God pricks us and speak to us, do we weep bitterly and come out of those mistakes, or are we continuing in those mistakes? இந்த வருஷ கடைசி நாம் செய்த செய்தான காரியங்கள் உடனே நாம் செய்தான சில கால பற்றி வாசித்தோமே அந்த காரியம் நாம் செய்தால் அதான் எரிகோவுடைய ஒரு அனுபவம். The things which we have to do immediately without delay, when we do that at the end of this year, that is the experience of Jericho. உடனே வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். You have to accept joyfully, that is the word of God. உடனே தீர்மானம் செய்வதற்கு இயேசு சொன்ன வார்த்தைகளை சரியான விஷயத்தை தீர்மானம் செய்வதற்கு நாம் டிலே பண்ணவே கூடாது. உடனே செய்ய வேண்டாம். To take decisions that is based on the word of our Jesus, we must never delay. We should do it immediately. உடனே மனக்கசந்து அழக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாக வேண்டாம். There should be an experience of weeping bitterly. இந்த அனுபவம் உண்டாகும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். When we have this experience, surely our Lord will start to speak to us. நம்முடைய தேவன் நம்மோடு பேசும்படியாக வாஞ்சையோடு இருக்கிறார். ஆனா நம்முடைய ஜீவிதத்தில் நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யாமல் போனா எப்படி கர்த்தர் பேச முடியும்? Our Lord is desirous to speak to us, but if we fail to do the things which we ought to do, how can he speak to us? இந்த குருடன் பார்வை அடைய வேண்டும் என்றால் அவன் உடனே இயேசு கிட்ட செல்லுகிறார். If this blind man to restore eyesight, he went immediately to Jesus. அடுத்ததாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? Do you know what is the thing that he did? உடனே தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்து விட்டார். Immediately he cast off his garments. வாசிங்க. உடனே அவன் தன் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்துவிட்டு Immediately he cast off his தன்னுடைய garments. வஸ்திரத்தை எரிந்துவிட்டு He cast off his garments. தன்னுடைய வஸ்திரத்தோடு இயேசு கிட்ட போகவில்லை. வஸ்திரத்தை எரிந்துவிட்டு தான் இயேசு கிட்ட போகிறார். He did not go to Jesus with his garments, but he cast away his garments and went. நீங்க யோசித்து பாருங்க அந்த பிச்சைக்காரன் போடுதான வஸ்திரங்கள் எப்படி இருக்கும்? You just think, how will the garments of that poor beggar be? பிச்சைக்காரன் போடுதான வஸ்திரங்களை பக்கத்துல நாம் போக முடியுமா? Can we just go, that is, with the garments of the beggar? அவனுக்கு தெரியுது இந்த பிச்சைக்கார வஸ்திரத்தோட நான் இயேசு கிட்ட போகவே முடியாது. உடனே தன் வஸ்திரத்தை எரிந்து விடுகிறார். He knows I cannot go to Jesus with this garment, therefore he cast away the garments. ஆக நம்முடைய ஜீவிதத்தில் அற்புதங்களை காண வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் இந்த வஸ்திரத்தோட போக கூடாது. வஸ்திரத்தை எரிந்து விட்டு தான் போக வேண்டும். If we have to see the miracles and our Jesus should speak to us, we have to cast away the garments and go not with the garments. இந்த வஸ்திரம் என்ன காட்டுகிறது? Do what this garment shows? இது நம்முடைய சுயநீதியை காட்டுகிறது. This shows our self righteousness. ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கும்போது நம்முடைய நீதியின் கிரியைகள் எல்லாம் அழுக்கான வஸ்திரம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். Isaiah 64:6, all our righteousness is as filthy rags. வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம்,
எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. All our righteousness is as filthy rags. ஆகையால் அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்றால், அற்புதம் நாம் காண வேண்டும் என்றால், நம்முடைய இந்த வஸ்திரங்களோடு நீதியின் கிரியைகளோடு போக வேண்டாம். Therefore, beloved people of God, if we have to see the miracles and if our Jesus should speak to us, don't go with your self righteousness. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. All our righteousness are as filthy rags. இது சுயநீதியை காட்டுகிறது. This shows the self righteousness. தேவஜனமாகிய நாம் கர்த்தர்கிட்ட சுயநீதியோடு போகும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. When we the people of God go to our Lord with our righteousness, we cannot see that God. சுயநீதியோடு ஜீவித்ததான மனுஷரை பற்றி ஒரு 3 பேர் நான் உதாரணத்தில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். I want to quote 3 examples, that is people with self righteousness before you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சுயநீதியோடு காணப்படுறதான பலரை பற்றி வாசிக்கிறோம். குறிப்பாக ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். There are many people with self righteousness. Today especially I want to point out 3 people. முதலாவது ஒரு பரிசேயன். First, a Pharisee. சுயநீதியோடு தேவ சமூகத்துக்கு போகிறான். ஆகிய தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே இல்லை. He went to the presence of God with his righteousness, therefore he did not receive the blessing. லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சுயநீதியோடு தேவ சமூகத்துக்கு போகிறான். Luke 18 chapter, he went to the presence of God with self righteousness. 9வது வசனத்தை வாசிங்க. Read the 9th verse. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இதான் சுயநீதியோடு தேவ சமூகத்துக்கு போகிறானே, அவனை பற்றி தான் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். Here Jesus said a parable about a man who went to him, that is with the self righteousness. அவருடைய சுயநீதி என்ன? What is the self righteousness? 11வது வசனத்தை வாசிங்க. Read verse 11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சுயநீதி உள்ளவங்க நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பற்றி இந்த வசனத்துக்கு மூலமா சில காரியங்கள் சொல்லுகிறேன். சுயநீதி எனக்குள்ள இருக்கா இல்லைன்னு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? Those who have self righteousness, listen, and this is what, how can you find out whether you have got self righteousness or not? சுயநீதி உள்ளவங்க எப்போது மற்றவனுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அவனை போல இல்ல, இவனை போல இல்ல, அவங்கள போல இல்ல என்று கம்பேர் பண்ணுவாங்களே, அதான் சுயநீதி. The people with self righteousness will always compare themselves with the others. I am not like him, I am not like her. That is only self righteousness. இந்த பரிசேயன் சொல்லுகிறானே, நான் ஆயக்காரனை போல அல்ல, அவனை போல இல்லன்னு சொல்லுகிறானே, அதான் சுயநீதி. This Pharisee says, I am not like that publican, I am not like him. That is self righteousness. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சுயநீதி உள்ளவன் எப்போது மற்றவனை கம்பேர் பண்ணிட்டே இருப்பான். அவனை போல இல்ல, இவனை போல இல்ல, இந்த விசுவாசிங்க இல்ல, அந்த விசுவாசி இனி சொல்லப்போனா இந்த ஊழியக்கார போல இல்ல, ஒரு ஸ்டெப் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. The one who's got self righteousness will compare themselves with the others. I am not like him, I am not like that person. They will even compare themselves with the workers and say, I am a step higher. ஆகையால் சுயநீதியாக நம்முடைய வஸ்திரங்களை எரிந்து விட்டு தான் இயேசுகிட்ட வரணும். இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் பெற முடியாது. Therefore the self righteous man must cast away his garments and come to our Jesus. Only then he can receive the blessing. நீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவருக்கு ஜீவித்த மற்றவங்க கம்பேர் பண்றீங்களா? Do you compare your spiritual life with the others? நான் அவங்கள போல இல்ல, இவங்கள போல யோசித்து நீங்களே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட காணப்படுறீங்களா? Do you think I am not like that person, this person? Do you have a sense of self satisfaction? இயேசுவுக்கு தான் நம்முடைய ஜீவிதத்தை ஒப்பிட்டு பார்க்க We வேண்டும். have to compare our lives only with our Jesus. இயேசு எப்படி ஜீவித்தார்? How did our Jesus இயேசு live? எப்படி நடந்தார்? How did our Jesus இயேசு walk? எப்படி பரிசுத்தமா ஜீவித்தார்? How did our Jesus live a holy life? அவரோடு நம்முடைய ஜீவிதத்தை கம்பேர் பண்ணி தான் நம்முடைய ஜீவிதத்துல வளர வேண்டும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர We வேண்டும். have to compare our life with him only and grow in our spiritual life. ஆனா சிலர் என்ன செய்கிறார்கள்? மற்றவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்கள போல இல்ல, இவங்கள போலன்னு சொல்லி யோசிப்பார்களே, அதான் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். But some people will compare their lives with the others. That is only self righteousness. சுயநீதி உள்ளவங்க எப்பொழுதும் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் மற்றவங்களை போல அல்ல என்று சொல்லி எப்பொழுது மற்றவங்களை கம்பேர் பண்ணுகிறார்களே, அதான் சுயநீதி. The people with self righteousness will compare themselves with the others. Oh, I pray so well. That is self righteousness. அத பிற்பாடு அவன் செய்கிறத அவன் செய்தான சொல்லி காட்டுகிறான். அதான் சுயநீதியுடைய அர்த்த அனுபவம். Later the next experience of self righteousness, he will tell what he did. அடுத்த வசனத்தை வாசிங்க. Read the next verse. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன். I fast twice in a week. எனக்கு கிடைக்கிற எல்லா சம்பாத்திய தசமாத்து தருகிறேன். I give tithes and all what I get. ஆண்டவருக்காக என்ன செய்கிறானோ சொல்லி காட்டுகிறானே, அதான் சுயநீதி. Whatever he does for the Lord, that he tells it, that is only self righteousness. கர்த்தருக்காக ஊழியத்துக்காக எதை என்னெல்லாம் செய்கிறார்களோ அது சொல்லி சொல்லி காட்டுவாங்களே, அதான் சுயநீதி. Whatever they do for God as well as the ministry, they will just tell it out. ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை சொல்லி காட்டுகிறோமா அப்படின்றால் அது சுயநீதியுடைய அர்த்த பகுதி. Do we tell it out what we do for our God? That is the next part of the self righteousness. கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோமோ அது ஒருபோதும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் அறிந்தால் போது, கர்த்தரும் நமக்கு தெரிந்தால் போது, அப்பொழுது நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். Whatever we do for our God, nobody need to know what our God, and we know it, that is enough. Then only we'll get the reward. வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது.
And what the right hand does, the left hand shall not. ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அது நமக்கும் ஆண்டு இடையில இருக்கட்டும், மற்றவர்கள் அறிய வேண்டிய தேவையில்லையே. Whatever we do for a God, let God and we know, there is no need for the others அப்ப to know. சுயநீதி உள்ளவங்க ஆண்டவருக்காக என்ன செய்கிறார்களோ அது சொல்லி காட்டுவாங்க. People with self righteousness, they will keep on telling it out whatever they did for a Lord. சந்தர்ப்பம் கிடைத்தால் சாட்சியில கூட சொல்லி காட்டுவாங்க. If they get a chance, they will also testify. சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா மற்றவங்க சொல்லி காட்டுவாங்க. If they don't get a chance to testify, they will share it with the others. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோமோ அது ஒருபோது வெளியில் சொல்லி காட்டினால் நம்முடைய பிரதிபலன் நஷ்டப்பட்டு போயிடும். Whatever we do for a God, if we just share it with the others, then surely our reward. நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி காட்டினால் அது அர்த்தம் என்ன தெரியுமா? சுயநீதி இருக்கிறபடினால தான் அந்த மற்றவங்களுக்கு சொல்லி காட்டுறீங்க. When we tell whatever we did, because you have self righteousness only, you share it with the others. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. ஆகிய சுயநீதிகளோடு நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருந்தால் இன்றைக்கு சுயநீதிக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். அந்த மனுஷத்தோட மேல்வசத்தை எரிந்து விட்டது போல இன்றைக்கு நம்முடைய சுயநீதிகளை எரிந்து விடுவோமா? Had we come to the presence of a God with our self righteousness, just like that man cast away his garments, let us put away our self righteousness. இன்னொரு வாலிபனை பற்றி வாசிக்கிறோம். We read about another young man. இந்த வாலிபனுக்கு சுயநீதிகளோடு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தபடினால் இயேசு சொன்னதான வார்த்தை அவனுக்கு கீழ்ப்படிய மனது இல்ல, அவன் துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். As this young man was filled with self righteousness, when he came to our Jesus, he went back sorrowfully when he heard the word of our God. அந்த சந்தர்ப்பத்தில் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read about that incident in Matthew 19 chapter. நித்திய ஜீவன் அடிமையாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நல்ல நோக்கத்தோடு இயேசுவை சந்தித்தார். He met our Jesus with a good purpose. Oh Lord, what should I do to eternal life? இயேசு நியாயப்பிரமாணத்தை சில காரியங்களை சொன்னா, இதை செய்யக்கூடாது சொன்ன உடனே அவன் சொன்னான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல எல்லாம் செஞ்சிட்டே வரேன். When our Lord pointed out certain things belonging to the Lord, don't do this, don't do this, he said, I am following this right from a young age. சன்மார்க்கமான ஜீவிதத்தை செய்தான். And he did such a kind of an upright life. சின்ன வயசுல ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்துட்டு தான் வரேன். Oh Lord, I am doing all this right from a young age. நான் பிறந்த கிறிஸ்தவ குடும்பத்துல எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், இதுபடி தான் நான் ஜீவிச்சிட்டே வரேன். I am born in a Christian family, nobody need to tell me, I am living according to all this. அப்ப இயேசு இன்னொரு காரியம் சொன்னார். Then our Jesus said another thing. 22 வசனத்தை வாசிங்க. Read verse 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எந்த மாதிரியும் கேட்கும் போது what word when he heard? அது முன்னால வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை கேட்கும் போது அவனுக்கு கேட்க மனதினான். When our Jesus said, sell all that thou have and give to the poor, this man went sorrowfully when he heard this word. நமக்கு என்ன விளங்குகிறது? Now what do we understand from this? ஒரு நீதி சுயநீதி ஜீவிக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே மாட்டான். A man who lives in self righteousness will not give room to the word of God. கீழ்ப்படிய மாட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டான். He will never obey the word told by our Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆகையால் இயேசுவை சந்தித்து துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான். Therefore he met Jesus and also returned sorrowfully. இந்த பகுதியை நான் படிக்கும்போது நான் நினைத்தேன், இயேசுவை சந்தித்த துக்கத்தோட போனது யாருமே கிடையாது இந்த வாலிபனை தவிர. இந்த வாலிபன் தான் இயேசுவை சந்தித்து துக்கத்தோட போனது, வேற யாருமே துக்கத்தோட போனதாக தெரியல. When I read this incident, I find that nobody else ever returned visiting Jesus sorrowfully, only this young man went. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சில காரியங்கள் இயேசு சொல்லும்போது அவருக்கு கீழ்ப்படிய மனது இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் இயேசுவை சந்தித்து துக்கத்தோடு திரும்பி போகிறார். When our Jesus says certain things, they are not able to accept it joyfully, therefore he went back sorrowfully. சுயநீதி இருந்தால் தேவனை சந்தித்தாலும் கூட துக்கத்தோடு தான் திரும்பி போக வேண்டியதா இருக்கும். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் கூட அவன் துக்கத்தோடு தான் திரும்பி போக வேண்டியது, சந்தோஷமா போக முடியாது. When you have self righteousness, even though you meet a Lord, you will go back sorrowfully. Even though you come to God's presence, you will go back only sorrowfully. பரிசாயன் தேவ சமூகத்துக்கு வந்தான், ஆனா அவன் திரும்பி எப்படி போனான்? நீதிமானா போக முடியவில்லை. We find that he came to the presence of God, but still how was he able not to go back? Not as a righteous man. பரிசாயன் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் கூட நீதிமானா போகல. Though as far as he came to the presence of God, he was not able to return as a righteous man. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். And that is experience today, that is our Lord giving us a blessing. இன்றைக்கு தேவன் நமக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் இங்க அனுப்ப போகிறார். Today our Lord is going to give a blessing and then only seek ஆக இந்த us. பரிசுத்த ஆவியோட தேவனை தேடாதீங்க. Therefore don't seek God with the spirit of Pharisee. ஒரு சுயநீதியோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. When you come to his presence with self righteousness, you can't receive any blessing. இந்த வாலிபன போது தேவ சமூகத்தில் சுயநீதியோட வந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Like this young man, if you come with self righteousness, you can't receive any blessing. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். Next we read about another man. அவருடைய சுயநீதியோட தேவ சமூகத்தில் இருந்தபடினால் சில காரியங்கள் எழுதப்படுவதாக வாசிக்கிறோம். As he was in the presence of God with the self righteousness, we read about certain things. அவன் தீர்க்கதரிசியாக யோனா.
He was Jonah the prophet. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது When we read Jonah 4th chapter, 2ஆம் வசனத்தை வாசிங்க. read verse 8. 2ஆம் வசனம் 2ஆம் வசனம். Words 2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். போதும். சொன்ன வார்த்தை என்ன? What is the word that he utters? என்ன சொல்லுகிறார்? What does he say? சுயநீதி உள்ளவன் தான் செய்த காரியத்தை சரியென்று தான் ஸ்தாபிப்பான். The one who's got self-righteousness will justify what he did is right. இந்த யோனா என்ன சொல்லுகிறார்? What did this Jonah say? தர்சீசுக்கு போனது நான் சரிதான், நான் செய்தது சரிதான். நீ சொன்னே நினிவேக்கு போக சொல்லி, இல்ல நான் தர்சீசுக்கு போனதே அது சரிதான் என்று இங்க வாதிக்கிறான். You asked me to go to Nineveh, but I went to Tarshish. What I did is correct. நான் போனது சரியில்லைன்னு சொல்ல முடியவில்லை. இப்ப சொன்ன ஆமாண்டவரே, எனக்கு அப்பவே தெரியும். அங்க தான் நான் என்ன செய்தேன்? நான் தர்சீசுக்கு ஓடி போனேன். நான் செய்தது சரிதான். அவன் செய்த காரியத்தை சரி என்று கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறார். And he tells before the Lord what he did is correct. He was not able to understand what he did is not correct. அப்படி என்றால் சுயநீதி உள்ளவங்க தங்களுடைய மிஸ்டேக்ஸ், தங்களுடைய குற்றங்களை ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தாங்க செய்யறது சரிதான் என்று வாதிப்பாங்க. If so, the people with self-righteousness, they will never accept their fault or mistakes. What they did, they will justify it's right. இந்த யோனா சுயநீதி உள்ளதான ஒரு மனுஷன் என்ன அப்படின்னா, கர்த்தர் முன்பாக சர்வ வல்லமையுள்ள தேவன் முன்னால சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரே, எனக்கு அப்பவே தெரியும், ஆகல் தான் நான் இப்படி செய்தேன், நான் செய்தது சரியான்னு தானே வாதிக்கிறான். This prophet Jonah, he tells before the Almighty God, he just justifies himself saying, I knew it before, that's why I went to this Tarshish. ஆகல் சுயநீதி எனக்குள்ள இருக்கா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How to find it whether you have self-righteousness in you or not? நான் எது செய்தாலும் கூட இந்த பார்வைக்கு நான் சரிதான், நான் செய்தது சரிதான் வாதிப்பேன். Whatever I do, according to me in my sight, it is right. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. மற்றவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க செய்தது சரியில்லை. ஊழியக்காரர் சொல்றாங்க, இல்ல நீங்க செய்தது சரியில்லை. ஆண்டவர் கூட சொல்ற நீங்க செய்தது சரியில்லை. சுயநீதி சொல்றது இல்ல, நீ சரிதான், நீ செய்தது சரிதான். The others might say, the workers might say, even God himself might say that what you did is not right, but oh, in my sight what I did is right. நான் செய்தது சரிதான் சொல்லி வாதித்தானே இந்த யோனா, அவனுக்கு சம்பவித்த காரியம் என்ன தெரியுமா? Jonah argued what I did is right. Do you know what happened to him? யோனாவுல 4 புத்தகம் தான் இருக்கு. There are only 4 chapters in இந்த Jonah. 4ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல எரிச்சலோட கோவத்தோட தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்து இந்த வசனம், இந்த அதிகாரம் கடைசியில பாருங்க, எரிச்சலோட தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். We find in the beginning also of these 4 chapters, he started vexed with anger and wrath, and the end also, the end of the 4th chapter, he finishes his race also with wrath. வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் ஆரம்பத்துல வாசிங்க, 4ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல வாசிங்க. Read in the beginning of the 4th chapter. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கடும் கோபம் கொண்டு. 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, கடும் கோபம் கொண்டு இந்த சாப்டர் ஆரம்பிக்குது. And we find that this chapter also commences with great wrath here. அது முடிக்கும். இப்ப வாசிங்க, அது வாசிங்க, 9ஆம் வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதா இருப்பேன், மரணம் பரியந்தம் நான் எரிச்சலா இருப்பேன், கோபமா தான் இருப்பேன், மரணம் பரியந்தம் இப்படிதான் இருப்பேன். அதோட சாப்டர் க்ளோஸ். முடிந்தது. There is no 5th chapter in Jonah book. I will be like this only, I will be angry even unto death, and after that no more chapters. It closes along with the 4th chapter. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எரிச்சலோட கோபத்தோட ஆரம்பித்து தன்னுடைய ஓட்டத்தை அதே நிலத்தோட முடித்தானே, ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் போய்விட்டது. He started his race with wrath and anger, he ended his race with that wrath and anger. There was no repentance at all. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஏறத்தாழ 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அவருடைய ஜீவிதத்தோட முடியோ எரிச்சலோடு முடித்து விட்டார். 1,20,000 people were saved hearing his sermon, but we find he ended his race with wrath and anger. இந்த வருஷத்தை எப்படி முடிக்க போறீங்க? How are you going to end this year? எரிச்சலோட முடிக்க போறீங்களா? Are you going to end it with wrath? கோபத்தோட முடிக்க போறீங்களா? Are you going to end it with anger? கசுகளோட முடிக்க Are போறீங்களா? you going to end it with இல்ல bitterness? மத்தவங்களை நேசிக்காம பகை வைராக்கியம் இடிபட்ட அனுபவத்தோட முடிக்க Or போறீங்களா? are you going to end it without liking the others, hating the others with enmity? எப்படி முடிக்க போறீங்க? How are you going to end it? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த இப்படிப்பட்ட சுபாவத்தோட முடிப்பது தேவ சித்தம் அல்ல. It is not the will of God that we end it with such natures. வஸ்திரங்களை எரிந்து விட்டு இயேசு கிட்ட வரவா. He cast away the garments and came to Jesus. இந்த கூடன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு தான இயேசு கிட்ட வந்தான். This blind man cast away his garments and then only came அது to போல நம்முடைய சுயநீதியாக எல்லாத்தையும் எரிந்து விட்டு இயேசு கிட்ட வருவோமா. Like manner, let us cast away all our self-righteousness and come to our Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நான் எரிச்சலா இருப்பேன்.
I will be angry only. ஆண்டவர் கேட்கிறான், யோனாவே நீ இப்படி இருப்பது சரியா? இல்ல ஆண்டவரே, நான் இப்படி தான் இருப்பேன். இயேசு ஆண்டவர்கிட்டே சொல்லுகிறானே, இந்த யோனா ஆண்டவர்கிட்டே சொல்ற, சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்டே சொல்லுகிறான், நான் மரணம் வரை சாகுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். நம்ம யாரும் மாற்றவே முடியாது. Oh Jonah, is it right to do like this? But he says to the Almighty God itself, I will be angry till my death and no one can change me. அன்பான தேவச்சனமே, நீங்க எத்தனை பேர் யோனாவோட ஸ்பிரிட்டோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்க? Beloved people of God, how many of you have come to God's presence with the spirit of Jonah? சகோதரன் மேல கோபம், You have anger against your brother மற்ற மேல கசப்பு, and bitterness with the others. இப்படிப்பட்ட அனுபவத்தோடே நாம் போய் கொண்டிருந்தா இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? If you are going on with this, then is there no end for this experience? 2013 அதுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். And let there be an end to that before 2014 commences. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. 2013 வருஷத்திலே இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். Let there be an end for everything in 2013 ஒரு itself. சிறிய கசப்போட கூட நாம் புதிய வருஷத்துல பிரவேசிக்க கூடாது. Even with a small bitterness, we must not enter into யாரும் மேல 2014. கசப்பு இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, பகை இருக்கோ, அவங்கள போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறதா நம்ம குறைந்து போக மாட்டோம். With whomever you've got enmity, hatred and bitterness, go and ask for pardon. We are not going to decline at all. கூட்ட முடித்த பிறகு உங்களுக்கு யார் மேல என் மேல உங்களுக்கு யாருக்காவது கசப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களோட மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். If anybody has got bitterness with me, you tell me after the meeting is over. I'm prepared to ask pardon. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உபதேச ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன் அந்த விஷயத்துல நாங்க சில கண்டிக்க வேண்டியதா இருக்கோம். நாங்க கோபத்தை வச்சு மற்றவங்க கண்டிக்கிறது இல்ல. Doctrine wise, administration wise, we'll have to check the others. It is not because of our anger that we கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name அது of சில God. வேளை நான் கண்டிக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த விஷயத்துல நீங்க கேளுங்க, நான் உங்களோட மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். Sometimes we check the others. You might not like it. If you tell me, I will ask pardon. யோனா போல நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டாம். We must never end our race like Jonah. யோனா போல நம்முடைய ஜீவிதத்தை முடிக்க வேண்டாம். We must never end our life like Jonah. இந்த மனுஷன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு தான் இயேசு கிட்ட வந்தான். This man cast away his garments and then only came to our Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்ட பிற்பாடு அவங்கிட்ட இயேசு ஒரு கேள்வி கேட்டார். After he cast away his garments, we find that our Jesus asked him a question. எதுக்குப்பா வந்த? Why did you come? உனக்கு என்ன வேணும்? What do you want? Tell me what you want. Tell me what you want. உனக்கு என்ன வேணும்? What do you want? அவனுக்கு தேவையான காரியத்தை இயேசு கிட்ட சொல்லுகிறார். And he also told Jesus his need. 51 வசனம். Read verse 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். And Jesus answered and said unto him, What wilt thou that I should do unto thee? And the blind man said unto him, Lord, that I might receive my sight. மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசு கிட்ட வந்த பிற்பாடு இயேசு கேக்குறா, உனக்கு என்னப்பா வேணும்? நான் என்ன செய்யணும் உனக்கு? After he cast away his garments, when he came to our Jesus, he asked him, What should I do for நான் உனக்கு you? எப்படி உதவி செய்ய வேண்டும்? How can I help you? இந்த குருடன் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? Do you know what is the thing that this blind man asked? இயேசு கிட்ட பிச்சை கேட்கல. He did not beg for alms to இயேசு கிட்ட Jesus. பணத்தை கேட்கல. He did not ask him money. ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும். Lord, I want to receive my ஆண்டவரே eyesight. எனக்கு பார்வை வேணும். Lord, I must receive my அது sight. அர்த்தம் என்ன? What does it mean? அவருடைய ஜீவிதத்துல அவனுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். Whatever he wants in his life, he mentioned that. அவனுக்கு என்ன தேவையோ அது இயேசு கிட்ட சொல்லுகிறார். What was his need? He told it to our அங்க இந்த Jesus. காலை விடுதலை கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய சபையில சொல்லுங்க. Oh Lord, you have come in the presence of God this morning. Whatever are your needs, tell our உங்களுடைய Lord. ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு என்ன தேவையோ அது ஆண்டவருக்கு சொல்லுங்க. What you need in your spiritual life, tell that to our Lord. அவருடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார். And our Lord met his need. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் நம்முடைய தேவையை கர்த்தர் இயேசு சந்தித்தார். Next verse we read that Jesus met his need. இப்போது அந்த பார்வையடைந்த மனுஷன் இயேசுக்கு பின்னால போனான். Now the man who got back his eyesight followed Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்போ இந்த கூட்டத்தின் மூலமா உங்களுக்கு என்ன தேவை ஆண்டவருடைய சபையில சொல்லுங்க. Now whatever you need in this meeting itself, tell our Lord. இந்த பிச்சைக்கார ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டிருந்தாலும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவனுடைய அமௌண்ட், அதாவது இயேசு கொடுத்த பணமோ பொருளோ அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. Had he asked for a big amount of money to Jesus, he would have got it, but all those materials and money would not have satisfied him. அவனுக்கு தெரியும் எனக்கு தேவையான காலம் இயேசு கிட்ட சொல்லும்போது நிச்சயமாகவே எனக்கு தேவைகளை தருகிறான்னு அவனுக்கு தெரியும். He knew for my need when I go to Jesus, surely he provides that. பெங்களூர்ல சென்ட்ரல் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாராம். In Bangalore, that is the center pastor, Pastor Aruldas, once he was traveling in a train. அவருக்கு வியாதியஸ்தரை சுகமாக்குற வரம் இருந்தது. He had the gift of healing. தொட்டா சுகமாகும். When he touches them, they will பிசாசுகள் heal, ஓடும். and the devils will run. அவர் கூட நான் கூட ஒரு வருஷம் ஊழியம் செய்தேன். I also did the ministry along with பயங்கரமான him. பிசாசுகளை உருண்டு புரண்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போகும். And terrible devils also, they will just roll down and just ஒரு நாள் ட்ரெயின்ல பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது one day when he was journeying in a train, ஒரு பிச்சைக்காரன் கூட வந்து பணம் கேட்டு ஐயா அம்மா காசு கொடுங்கன்னு கேட்டுட்டே வந்தான். a beggar came begging for alms, asking for money. இத பாஸ்டர் அருள்தாஸ் ஐயா ஏதாவது தானம் கொடுங்க தர்மம் கொடுங்கன்னு கேட்டானா. And he asked Pastor Aruldas also, give me some charity, give me some money. உடனே அவனை பார்த்தார், பாஸ்டர் பார்த்தார். Pastor immediately saw him. இப்போ நான் ஜெபிக்க போறேன்.
Now I'm going to pray. உனக்கு பார்வையை கடத்த தர போறார். God is going to give you the sight. இயேசு பார்வையை தர போறார். Jesus is going to give you இப்போ the நான் sight. ஜெபிக்க போறேன். Now I'm going to pray for you. ஐயா தயவுசெய்து அந்த நல்ல காரியத்தை செய்யாதீங்க. கண்ணு வந்தா எவன் எனக்கு தர்மம் போடுவான் காசு போடுவான் வேண்டவே வேண்டாம். அந்த கம்பார்ட்மென்ட்க்கு திரும்பி கூட அவன் பார்க்கவே இல்ல. Then he said, sir, please don't pray for that. If I get that good thing, then who will ever give me alms? He did not even look back at that அது compartment. அர்த்தம் என்ன? தன்னை சீமைக்காரனா பிச்சைக்காரனா இருக்க வேண்டும். 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைத்தாலும் போதும். எனக்கு பார்வை மட்டும் வேண்டாம். அந்த பிச்சைக்காரனை போல இருக்காதீங்க. The meaning is that it's enough if I get alms 5 rupees or 10 rupees. He wants to remain a beggar throughout his life. Don't be like that beggar. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name. சிலருக்கு உலகத்தின் காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது நடந்தால் போதும் ஆவிக்கு ஜீவிதத்துல அவங்க கூடங்களா இருக்கணும். இப்படி தான் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. Some people if they get something in their worldly life, that's enough. They want to remain this blind in their spiritual life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. எசேக்கியேல் நீ எழும்பி பள்ளத்தாக்குக்கு போ. Ezekiel, arise and go to the plain. அங்க நான் உன்னோட பேச போறேன். I'm going to talk with thee. இப்போ கர்த்தர் நம்மோட பேச வேண்டும் என்றால் Now if our Lord should speak to us, எரிகோன் பள்ளத்தாக்கு நாம் கடந்து போ. we should go to the valley of Jericho. எரிகோல நடந்த பலகால பற்றி நான் சொன்னேனே. I told you about that incident of a man in Jericho. இன்றைக்கு உடனே செய்தான காரணம் நாம் செய்யத்தான் வேண்டும். The thing which we ought to do today, we have to do it immediately. உடனே செய்தான காரணம் கண்டிப்பாக நாம் செய்யத்தான் The வேண்டும். thing which we ought to do immediately, we have to do it. மேல் வசத்தோட தேவ சமூகத்துக்கு வர வேண்டாம். அந்த மேல் வசத்தை எரிந்து விட்டு தான் தேவ சமூகத்துக்கு வர வேண்டாம். Don't come to God's presence with your garments. You have to just cast away your garments and come. நியாயம் பேசாதீங்க. Don't justify. இல்ல யோனா நியாயம் பேசிக்கொண்டே இருக்கிறார். Jonah was justifying. நியாயம் பேசிக்கொண்டே இருக்கிறார். He was justifying. நான் செய்தான் சரி. What I do is only ஆண்டவரே right. நான் என்ன செய்தேன் அதான் சரி. Oh Lord, what I do is right. அவனுக்கு தாழ்த்த மனது இல்லாமல் போய் விட்டாரு. He did not have a mind to humble. நடந்த சம்பவம் என்ன? What was the incident happened? எரிச்சலோடு ஆரம்பித்து கோபத்தோடு எரிச்சலோடு தன் ஓட்டத்தை ஓடி முடித்தானே. He started his race with anger and wrath and ended also like அருமையான தேவச்சனமே இதெல்லாம் ஏன் பைபிள் எழுதி இருக்கு? Beloved people, why is it written in the Bible? இதெல்லாம் ஏன் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டு இருக்கு? Why this is written in the Bible? எனக்காக உங்களுக்காக தானே. It's for you and for me. நாம் எரிச்சலோடு யோனா போல ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறோமா? Do we desire to end our race with wrath like Jonah? மற்றவங்களோட ஒப்புரவாக நீங்க விரும்புறீங்களா? Do we desire to reconcile with the other? நீங்க மனதையும் உங்களுடைய உள்ளத்தையும் கடினப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா யோனா போல முடிவு நல்ல முடிவை காண முடியாது. If you harden your heart and mind, your end will not be good. It will be like Jonah. துவக்கத்தை பார்க்க நம்முடைய முடிவு நல்லா இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire end should be better than our beginning? யோனா போல எரிச்சலோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டாம். Let's not end our race with wrath like Jonah. யோனா போல எரிச்சலோடு கோபத்தோடு கசிவுடன் இந்த வருஷத்தை நாம் முடிக்க வேண்டாம். Let's not end this year with anger, wrath and bitterness like Jonah. அன்புள்ள தேவன் நம்ம நேசிக்க முடியாத இந்த சந்தர்ப்பத்தை தருகிறார். Our loving Lord, because He loves us, He gives us a chance. அன்புள்ள தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். And our loving Jesus who loves us. எரிச்சலோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டாம். Don't end your race with anger and கசிவோடு wrath. நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டாம். Don't end your race with bitterness. எரிகோல இந்த கூடன் உடனே தன்னுடைய மேல் வசத்தை எறிந்து விட்டு இயேசுவை The சந்தித்தார். blind man who was in Jericho cast away his garments and followed அவருடைய Jesus. அவருடைய தேவையை சொன்னான். And he also shared his need அவனுடைய with him. தேவைகளை சந்திக்கப்பட்டது. He and his need இதோ was met. சுகத்தோட ஜெயத்தோட பலத்தோட இப்போ இயேசுக்கு பின்னால செல்லுகிறார். And now with the victory and also being hale and healthy, he went after Jesus. கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. All of you be on your knees. உங்க கண்களை மூடுங்க. Close your eyes. உங்களுடைய தேவையை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவதற்கு முன்பாக Before you tell your need to our Jesus, உடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. you have to accept the word immediately. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. You have to accept it with உங்க gladness. குற்றங்களுக்காக உடனே மனக்கசப்பு அழுங்க. Weep bitterly for your shortcomings. உடனே இயேசு பின்னால போறதுக்காக தீர்மானம் பண்றதுக்கு ஆயத்தமா இருங்க. Be prepared to make a decision to follow our Jesus immediately. சுயநீதியாக மேல் வஸ்திரத்தை எரிந்து விடுங்க. Cast away your garment which is self-righteousness. அத பிற்பாடு இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை? After that, now you tell our Lord what is your need. எல்லாரும் கண்களை மூடுங்க. All of you close your eyes. உங்களுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து போடுவதற்கு கொஞ்ச நேரத்தை நான் தருகிறேன். I give you some time to cast away your garments. உடைய சுயநீதிகளை அறிக்கை செய்வதற்கு கொஞ்ச நேரத்தை தருங்க. இப்ப யாரும் ஆவில நிரம்பாதீங்க. I'll give you some time to confess your self-righteousness. Now don't be filled in the spirit now. ஆவில நிரம்புவதற்கு நான் நேரத்தை தருகிறேன். I'll give you time to be filled in the spirit. 2 நிமிஷம் நான் தருகிறேன். I'll give you 2 minutes time. உடைய சுயநீதிகளை அறிக்கை செய்வதற்கு 2 நிமிஷம் தருகிறேன். I'll give you 2 minutes to confess your self-righteousness. பரிசேயனை போல மற்றவனுக்கு கம்பேர் பண்ணி ஜீவிக்கிறீங்களா? Are you living your life comparing with the others like the Pharisee? வாலிபனை போல கீழ்ப்படியாத ஜீவித்தை செய்கிறீங்களா? Are you living a disobedient life like that young man? யோனாவை போல நீங்க செய்து சரிதான் சொல்லி வாதிக்கிறீங்களா? Are you arguing like Jonah saying what I did is right only? அதெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்ளுங்க.
accept it is wrong. அதெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்ளுங்க. Accept it is wrong. அது அவங்களுடைய வஸ்திரத்தை எரிந்து விடுவது. That is only casting your garment. மேல் வஸ்திரத்தை எரிந்து விடுவது. That is only casting your மேல் garment. வஸ்திரம் யாரது எரிந்து விடுகிறீர்களோ அவங்களோட இயேசு பேசுகிறார். உனக்கு என்னப்பா தேவை? அம்மா அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறார். Whoever casts your garments to them, our Jesus is talking. Oh my son, what is your need? Oh my daughter, what's your need? மகனே மகளே உனக்கு என்ன தேவைன்னு இயேசு கேட்கிறார். Our Jesus asks, oh my son, oh my daughter, what's your need? மேல் வஸ்திரத்தை எரிந்து போடாமல் போனால் அப்படிப்பட்டவன் இந்த கேள்வியோட ஆண்டவர் பேச மாட்டார். If you do not cast away your garment, our Jesus will not speak to such மேல் people. வஸ்திரத்தை எரிந்து விட்ட பிற்பாடு அவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்? Only after he cast his garments, he asked him, what do you want? மகனே மகளே உனக்கு என்ன வேணும்? My son, my daughter, what do you உனக்கு தேவை want? என்ன? What's your need? சமாதானம் இல்லையா? Don't you have peace? சந்தோஷம் இல்லையா? Don't you have joy? வியாதியா? Are you sick? பலவீனமா? Are you weak? இந்த ஓட்டத்தை ஓட முடியவில்லையா? Are you not able to run this உங்களுக்கு என்ன race? தேவை சொல்லுங்க. What's your need? Tell me. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டவனுக்கு என்ன தேவை சொல்லுங்க. Cast away your garments and tell our Jesus. உங்களுடைய விஷயங்களை இயேசுகிட்ட சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வந்து When இறங்கும். you tell your needs to our Jesus, then itself you'll get an anointing. அதான் அடையாளம். That is a sign. உங்களுடைய தேவையை இயேசு சந்திக்கிறான்றது அதுதான் அடையாளம். That is a sign for our Jesus to meet your need. தேவைகளை சொல்லுங்க. Tell your needs. தேவையை சொல்லுங்க. Tell your need. அவன் சத்தம் போட்டு சொன்னது போல நீங்கள் சத்தம் போட்டு சொல்லுங்க. As he cried aloud and said, you also say aloud. இந்த தேவைகளை சந்திப்படி அவங்க இயேசுவோட மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். Our Jesus who meets our need is moving amidst us. உடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார் என்று அடையாளம் என்ன தெரியுமா? அபிஷேகம் தான் அதுக்கு அடையாளம். The sign that the Lord met your needs is the anointing. இப்போது கர்த்தர் அநேகரோடு பேச ஆரம்பிக்கிறார். Now our Lord is going to speak to many. இப்போது அநேகரோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். Now our Lord is starting to speak to many. வாஞ்சிங்க. Desire. ஆண்டவரே என்னோட பேசுவது வாஞ்சிங்க. Oh my God, speak to me. Many is aboard. கர்த்தருடைய சபையிலே ஒருவராவது மௌனமா இருக்க வேண்டாம். All of you be quiet in the presence of our God. எரிகோவின் பள்ளத்தாக்கு வாருங்கள். Come to the valley of Jericho. எரிகோவின் பள்ளத்தாக்குக்கு வாருங்கள். To the valley of Jericho. எரிகோவிலே அந்த மனுஷன் சுகம் அடைந்தானே. And that man got a sight. ஓ இயேசு பின்னால போனானே. Follow Jesus. இந்த அனுபவத்தை இயேசு இப்போது நமக்கு தருகிறார். This experience Jesus gives. அந்த அனுபவத்தை இப்போது இயேசு இப்போது நமக்கு தருகிறார். Jesus now himself gives an experience. அநேகரோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். God is speaking to many who know. அநேகரோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். Speaking to many. நீங்க கர்த்தரோட பேசும்போது கர்த்தரோட பேசுவார். Because Jesus will speak to you. பேசும் அருளாதா கோந்தளி தழங்கும் சத்தம் கேட்டு மாறி மாறி நீ பேசு ஆண்டவரே நீ பேசும். Oh my God, speak to me. அருளாரோ
பேசிக்கொண்டே இருக்கிறார். அனுகிரகோட கருத்து இடப்பட்டு கொண்டே இருக்கிறார். இது சாதாரணமான கூட்டம் அல்ல. கர்த்தர் நம்மோட பேசுகிறான கூட்டம். This is not an ordinary meeting, a meeting where the Lord speaks to us. கர்த்தர் என்னோட பேசானதான ஒரு அனுபவத்தோட இங்க கடந்து போக வேண்டாம். You have to go from here only with the experience of our Lord speaking to you. நீ பேசு மறுநாளோ கோந்தளி பருகு ஓமி சசத்தம் கேட்டு நாவி மொழில் அமேன். நீ பேசு அமேன். நீ பேசு பள்ளத்தாக்குக்கு கடந்து வாருங்கள். Come to the valley of Jericho. கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். Our Lord has started to speak. இப்போது கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Our Lord is speaking to us. ஆண்டவரே என்னோட பேசிக்கொண்டு வாஞ்சியுங்க. My God, speak to me. நம்முடைய உள்ளங்களை வாஞ்சிக்கட்டும். Our heart desire. இயேசுவே என்னோட பேசு. Jesus, speak to me. நீ பேசும் எரிகோல இந்த கூடன் செய்த போல யாரெல்லாம் செய்ய ஆயத்தமார்களோ அப்படிப்பட்டவளோட கர்த்தர் பேசுகிறார்.
Just like how the blind man in Jericho did, when we are prepared to do that, to such people our Lord speaks. உடனே தன்னுடைய மேல் வஸ்திரம் எறிந்து விட்டு இயேசு கிட்ட வந்தார். He immediately cast away his garments and came to Jesus. தன்னுடைய தேவைகளை சொன்னார். He told him his need. அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. His needs were met. ஜெயத்தோட சுகத்தோட இயேசுக்கு பின்னால போனார். With victory and also with health, healing, he went, followed Jesus. இயேசு அவனோட பேசினார். Jesus spoke to him. அவனு இயேசுவோட பேச ஆரம்பித்தார். He also started to speak with us. If you desire the experience of Jericho, surely your God will speak to you. Let's all surrender for that experience and praise God. Let's all praise God, enabled for this experience. Let's all praise God for the words that He spoke to us. Praise God that enabled us to hear His voice. Let us offer all the honor, glory and praise to our Lord alone and praise Him. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோங்க தாவே. மட சமூகங்களுக்கு இன்பமாகி தந்த பண்ணாய சூத்திரம் ஆராதனையை நீரே பொறுப்பட்ட தங்களுக்கு ஆசுவிச்ச பண்ணாய சூத்திரங்க தாவி இம்மட்டுங்க தாவியை நாங்களும் மேல் மட்டும் நம்பிக்கை வச்சு ஜீவிக்கத்தக்கதாக நேரங்களுக்கு கிருபை செய்து பண்ணாய சூத்திரம் இந்த வேளையிலும் மட சமூகத்தில் கடந்து வந்த ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கத்தக்கதாக ஆசுவாதங்களை பெற்றுள்ளத்தக்கதாக நேரங்களுக்கு கிருபை செய்து பண்ணாய சூத்திரங்க தாவி ஜீவனுள்ள சாட்சிகளை எங்களை மத்தியில் எழுப்பி தந்த பண்ணாய சூத்திரம் ஜெபிக்க கட்டதான பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறவங்க தாவி இந்த வேளையிலுக்கு தாவே பள்ளத்தாக்கிகளுக்கு தாவே நாங்கள் கடந்து வருவோம். உடுக்கு தாவே பேசுவோம் நேரங்களுக்கு கிருபை செய்தவனாய் சோத்திரங்க தாவி இந்த குருடனை ஜீவிதத்தில் காணப்பட்டது போல கத்தாவே ஆண்டவரே உடனே கத்தாவே நம்முடைய அடுக்கல் கடந்து வந்த கத்தாவே ஆண்டவரே ஆசுவாத்தை பெற்று உண்டது போல கத்தாவே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாங்கள் உடனே செய்യേണ്ടதான காரியங்கள் உடனே செய்யத்தக்கதாக நேரங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோங்க தாவி கத்தர வசன கத்தாவே கேட்கும் நானுபடியில் உடனே சந்தோஷத்தோடு கூட அதை ஏற்றுள்ளத்தக்கதாக நேரங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோங்க தாவி பேதுரு யாக்கோபுங்க தாவே நம்முடைய சப்தம் கேட்டதான் உடனே கத்தாவே தீர்மானம் எடுத்த இயேசுவை பின்பற்றியது போல கத்தாவே எங்களுடைய ஜீவிதத்திலும் கத்தாவே நம்முடைய வசனம் கேட்குதான் வெளி தீர்மானியோடு கண்டதான காரியங்கள் உடனே தீர்மானம் எடுக்கத்தக்கதாக நேரங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பேதுரு கத்தாவே நம்முடைய கத்தாவே வசனத்தை நினைத்த கத்தாவே ஆண்டவரே உடனே மன கசந்து அடைந்தது போல கத்தாவே எங்களுடைய ஜீவிதத்தில் குற்றங்கள் உணர்த்தப்படுதான் வெளியில் மன கசந்து அழகு நாட்டில் அனுபவம் காணப்படத்தக்கதாக நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குருடனுடைய ஜீவிதத்தில் கத்தாவே மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டது போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படுதான சுய நீதியை கத்தாவே நாங்கள் எரிந்து போடத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பரிசென்ற ஆவியுள்ளவங்களாய் நாங்கள் காணப்படாதபடி மற்றுள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்காதபடி கத்தாவே மட்டும் நோக்கி ஜீவிക്കുന്ന ஆற்றல் அனுபவம் எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படத்தக்கதாக நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். யோனாவுடைய ജീവിതത്തിൽ കഥാവേ ചെയ്ത അതിൻ്റെ കാര്യങ്ങൾ ശരിയെന്ന് എണ്ണിയതുപോലെ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കഥാവേ ഞങ്ങൾ ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ ശരിയെന്ന് എണ്ണി കഥാവേ എരിച്ചിലുള്ളവങ്ങളായി കാണപ്പെടാത്തപടി കസപ്പ് വൈരാഗ്യമുള്ളവങ്ങളായി കാണപ്പെടാത്തപടി കസപ്പ് വൈരാഗ്യങ്ങളെല്ലാം കഥാവേ ഞങ്ങളെ അകറ്റി അണ്ടുവരെയുമുടെ സമൂഹത്തിൽ ഞങ്ങളുടെ ഹൃദയത്തെ താഴ്ത്തത്തക്കതാക്കുന്ന നേരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். ஸோ இந்நீதியெல்லாம் அகற்றப்பட்டு கதாவே நாங்களுமோடு பேசி அண்டுவரையுமுடைய சப்தம் கேட்கத்தக்கதாக நேரங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே எரிகோயிட்ட கதா பள்ளத்தாக்கின் அனுபவம் கதாவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவிதத்தில் அனுபவமாக்கி கொண்ட கதாவே நாங்கள் உம்மோடு பேசுவோம், நீர் எங்களோடு பேசுவோம் கதா நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொண்டு வந்த ஒரு பிள்ளைகளையும் நீ ஆசுவிச்ச பண்ணாய சூத்திரம் கதாவே கேட்டதான வசனத்துக்கு ஒப்புடுத்து ஜீவிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே இன்றைக்கு இருமுள்ளியுள்ள வேலையை பொறுப்படுக்கும் ஆசுதியும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் இந்த வேலையில் பங்குள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கி மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார கூட்டங்கள் எல்லாம் பொறுப்படுக்கும் ஆசுதியும் விசுவாசிகள் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசுவிச்ச பண்ணாய சூத்திரம் அடிங்களை தாழ்த்துருவோம், பரிசுத்தப்படுத்தும், மாசற்றவருக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.